ஸோ இப்போ மார்க்கெட் அப்படின்றது தொடர்ந்து சரிஞ்சுட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து எந்த ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் சார்? எனக்கு வந்து 2 இயர்ஸ் தான் இருக்குது அப்படின்னா ஈக்விட்டி போகாதீங்க. லம்சம் போட போகிறேன் அப்படின்னும் போது இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு 3 to 4 இயர்ஸில் கூட எடுப்பேன் அந்த மாதிரி சுச்சுவேஷன்னா அகெயின் ஹைப்ரிட்டில் அக்ரெசிவ் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸு, பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டு இதெல்லாம் போகலாம். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு வெளிநாட்டில் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் சம்பாரிச்சுட்டு இருக்கீங்களா? இப்படி கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை எங்க சேமிக்கிறது, எப்படி சேமிக்கிறது, எங்க சொத்து வாங்கினா கரெக்டா இருக்கும்னு, டாக்ஸை எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு குழப்பத்திலே இருக்கக்கூடிய என்ஆர்ஐயா நீங்க? உங்க சந்தேகங்களை தீர்க்கிறதுக்காக தான் ஈடி தமிழ் எக்ஸ்க்ளூசிவான நிறைய கண்டென்ட்ஸ் எடுத்துட்டு வர போறாங்க. இதை மிஸ் பண்ணாம நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே அவங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் சார். ஸோ இப்போ மார்க்கெட் அப்படின்றது தொடர்ந்து சரிஞ்சுட்டு தான் இருக்குது. இப்போ இந்த சுச்சுவேஷனில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எதை சூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்? ஏன்னா எந்த ஒரு டவுன் அப்பு வந்தாலும் எதை சூஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு டவுட் எல்லாருக்கிட்டையுமே இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து எந்த ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் சார்? எவ்வளோ நாள் இருக்க போகிறோன்றதும் தெரியணும். இப்போ நான் வந்து ஒரு ஸ்மால் கேப்பில் இப்போ போடலாமா அப்படின்னா எல்லாரும் பிளண்ட்டாக வேணான்னு தான் சொல்லுவான். பட் வந்து நான் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. பட் ஆனால் எவ்வளோ நாள்? குறைஞ்சது 5 வருஷம் இருப்பேன் அப்படின்னும் போது தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். எவ்வளோ குறைஞ்சாலும் யூனிட்ஸ் அதிகமாக பை பண்ண போகிறீங்க. 1 இயர் 1 or 2 இயர்ஸ் கழிச்சு கண்டிப்பாக என்ஏவி ஃபால் வந்து இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. மார்ஜினலாக அது இன்க்ரீஸ் ஆகும். இப்போ மார்ஜினல் 2 இயர்ஸில் உங்களால் ஒரு ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் இப்போவே வந்து ஒரு பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்லேயே பார்க்க முடியும். பட் ஆனால் எனக்கு குறைஞ்சது 5+ இயர் இருப்பேன் அப்படின்றவங்க எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணால் எதில் வேணால் பண்ணலாம். பட் லம்சம் போட போகிறேன் அப்படின்னும் போது இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எனக்கு வந்து 2 இயர்ஸ் தான் இருக்குது அப்படின்னா ஈக்விட்டி போகாதீங்க. வெறும் டெட் ஃபண்ட்ஸில் மட்டும் அல்ட்ரா ஷார்ட் டேர்மோ இல்லைனா அதுக்கு அடுத்த கேட்டகரி ஈக்விட்டி சேவர் ஒரு 2-3 இயர்ஸ் இருக்குது அப்படின்னா ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் கேட்டகரி நிறைய இருக்குது. கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் ஃபண்டு, அக்ரெசிவ் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸு இந்த மாதிரி கேட்டகரி போகலாம். ஒரு 4 to 5 இயர்ஸ் இருக்குது இப்போவே ஆரம்பிக்கலாமா? எனக்கு 3 to 4 இயர்ஸில் கூட எடுப்பேன் அந்த மாதிரி சுச்சுவேஷன்னா அகெயின் ஹைப்ரிட்டில் அக்ரெசிவ் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸு, பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டு இதெல்லாம் போகலாம். ஸோ நீங்கள் ஃபுல் ஈக்விட்டி எனக்கு வந்து 5+ இயர் எனக்கு ரிட்டர்ன்ஸ் நல்லா வேணும், நான் வெயிட் பண்ணுவேன், மார்க்கெட் இங்கேருந்து ஒரு 5-10% குறைஞ்சிட்டு ஏறினாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் ஈக்விட்டியில் எது கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டு பண்ணால் ஓகே. இன்னொருத்தர் ஹெல்ப் ஒரு அட்வைசரோ இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கேட்டுட்டு பண்ணுறது நல்லது. நீங்களாக பண்ண போகிறீங்கன்னா இங்கேருந்து கரெக்ஷன் ஆனாலும் வெயிட் பண்ணுவேண்ணா, இல்லை அது இல்லை நான் அதை எப்படி ரிஸ்க்கை மெட்டிகேட் பண்ணலாம், குறையிறத ரொம்ப ஃபாலோ இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா ஒரு லிக்விட் ஃபண்டில் போட்டு எஸ்டிபி ஒரு 3 months 6 monthsக்கு நான் அதை மந்த் ஆன் மந்த்தோ வீக் ஆன் வீக்கோ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஆட்டோமேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஆகுதான்னு பார்த்துக்கிட்டு ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அந்த ரிஸ்க்கும் குறைஞ்சிரும். எவ்வளோ ஃபால் ஆனாலும் எல்லா ஃபால்லையும் நீங்கள் பை பண்ணியிருப்பீங்க. கிட்டத்தட்ட எஸ்ஐபி போடுற மாதிரி தான். நான் என் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து போகிறதுக்கு பதில் லிக்விட் ஃபண்டில் போட்டு அதுலேருந்து ஈக்விட்டிக்கு போகுது. எஸ்ஐபி மாதிரி ஒரு 3 to 6 monthஸில் முடிச்சுக்கலாம். அதுவும் ஒரு பெட்டர் ஆப்ஷன் இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன். சரி, இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எஸ்ஐபி அப்படின்னு வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும், இல்லை நான் இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வேணும், எனக்கு எவ்வளோ நாள் ஆகும், இல்லை எந்த ஃபண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ ஒருத்தர் கேட்டிருக்காரு, என்னால் 10 lakhs வரலுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், எனக்கு இயருக்கு 1 lakh வரலுமே எனக்கு ரிட்டர்ன் வர மாதிரி இருக்கணும், ஏன்னா என்னுடைய பையன் எஜுகேஷன் செலவுக்காக வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஃபண்டு நான் சூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். இது வந்து நம்ம யூஷுவலாக டிஸ்க்ளைமரும் சொல்லிடலாம். ஏன்னா இப்போ நம்ம டாக்டர் கிட்ட போகாமல் மெடிசன் வாங்குறதா இருந்தால் நம்ம யூடியூப்லேயோ கூகுள்லேயோ பண்ணி ஒரு தலைவலி ஃபீவரு அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு ஒரு 1 or 2 டேஸ்க்கு ட்ரை பண்ணலாம் டாக்டர்ஸ்க்கு இல்லாமல். இல்லை மெடிக்கல் ஷாப் போய் சில இடத்துல வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் ஒன்ஸ் இருக்குது ஒரு கண்டினியூஸாக ஒரு 3-4 நாள் இருக்குன்னா கண்டிப்பாக டாக்டர் கிட்ட போய் தான் ஆகணும். இது ஃபஸ்ட் டைமே போகணும். பட் ஆனால் நிறைய பேர் வந்து மாத்திரை வாங்குறாங்கன்ற கணக்கில் தான் நான் சொல்கிறேன். பட் அதே மாதிரி இப்போ நம்ம சோஷியல் மீடியாவில் சொல்கிற இன்ஃபர்மேஷன்ஸு எல்லாமே வந்து ஒரு நாலேஜ் பர்பஸ்க்கு தான். பட் டீட்டெயிலாக நீங்கள் வந்து ஒரு 10 லட்சம் போட போகிறீங்க, என்னோடய லாங் டேர்ம்காக நான் ஒரு ஃபண்டு சூஸ் பண்ணணும் அப்படின்னும் போது இங்கே பார்த்து சூஸ் பண்ணுறதை விட, ஏன்னா எல்லாராலையும் இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணி அனலைஸ் பண்ணி எனக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும்னு தோணுது. இன்னொன்று நிறைய டைமும் இருக்காது. ஸோ நான் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இதை வந்து கெரியராக எடுத்திருக்கேன். எனக்கும் எவ்வளோ டைம் அலோகேட் பண்ணணும், ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இன்னமும் நிறைய பேர் விஷயம் புரியாதவங்க இருக்காங்க. ஸோ எனக்கு டைம் இல்லை, விஷயம் புரியலை அப்படின்னும் போது சோஷியல் மீடியாவில் ஏதோ ஒரு வீடியோ பார்க்குறேன், இந்த ஃபண்டு நல்லாயிருக்கு, இந்த கான்செப்ட் நல்லாயிருக்கு, நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பண்ணுறத விட ஒரு ப்ராப்பர் ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிட்ட ஃபீ பே பண்ணி பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்ரோச் பண்ணி எது பெஸ்ட்டோ அது பண்ணிக்கோங்க. இதை தாண்டி நீங்கள் இங்கே பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம கிளியராக நாலேஜ் பர்பஸ்க்கு மட்டும்தான் ஷேர் பண்ணுறது. ஸோ நான் ஒரு 10 லட்சம் பணத்தை போய் நான் வந்து யாரோ ஒருத்தர் வீடியோ பேசுகிறான்,
எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அ அவங்க சொல்றது வந்து உங்களுக்கு செட் ஆகுமா? 30 வயசுல ஒருத்தருக்கு செட் ஆகலாம். 50 வயசுல வந்து ஒரு 10,00,000 போடும்போது, அவரோட ரிஸ்க் ஃபேக்டர் நமக்கு தெரியாது. அண்ட் இப்போ அவரு சொன்ன நீங்க சொன்ன இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து வயச போடல. வொர்க் பண்றாரா, பிசினஸ் பண்றாரான்னு சொல்லல. ஃபேமிலி சிச்சுவேஷன் தெரியாது. ஒரு குழந்தையான்னு தெரியாது. இன்னொரு குழந்தை இருக்கான்னு தெரியாது. அண்ட் அதே மாதிரி நம்ம இன்ஃபர்மேஷன் சொல்லி இன்னொரு 1 ஆர் 2 இயர்ஸ்ல இன்னொரு குழந்தை வராங்க அப்படின்னும்போது, ஃபேமிலில அப்போ வந்து என்ன பண்ண முடியும்? ஸோ இயர்லி இன்வெஸ்ட்மென்ட் அதிகமாகும். இருக்கிற பணம் பத்துமான்னு தெரியாது. அண்ட் அவங்களோட இன்சூரன்ஸ் வச்சிருக்காங்களான்னு தெரியாது. 10 லேக்ஸ் போட்டு அவசரப்பட்டு எடுத்துட்டாங்கன்னா, அந்த இயர்லி மேனேஜ் பண்ண முடியாது. இது மாரி நெறைய ரீசன்ஸ் என்ன வேணா மாறலாம். அண்ட் நம்ம குடுக்குற ஒரு ஃபண்டோ, சொல்யூஷனோ அ அதே வயசுல இருக்கிற பக்கத்து வீட்டு பெர்சனுக்கு செட் ஆகாது. ஏன்னா, அவங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன் வேற மாரி இருக்கும். ஸோ, ஜென்ரிக்கா இந்த 10 லேக்ஸ் இன்வெஸ்ட்மென்ட் பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் அவரு ஒரு 1 வயசு, 2 வயசுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு, குழந்தை 4 வயசுலேருந்து காலேஜ் படிக்கிற வரைக்கும் எஸ்டபிள்யூபி ஆப்ஷன் வந்து இப்ப நெறைய பேர் நம்மளும் சேனல்ல பேசியிருக்கோம். அ குழந்தைங்களோட இயர்லி ஃபீஸ்க்கு எடுத்துக்கலாம் அப்படின்ற மாரி சொல்றோம். ஸோ, இந்த ஆப்ஷன் தான் அவரு எதிர்பார்க்குறாரு அப்படின்னா, மேபி ஒரு ஃப்ளெக்ஸி கேப்போ இது வந்து ரிஸ்க் ஜாஸ்தி. பட் 10 லேக்ஸ்ல 1 லேக் நீங்க வித்ட்ரா பண்றீங்க. இல்லன்னா இன்னும் அதிகமா இப்ப நெறைய ஸ்கூல் ஃபீஸ்லாம் வந்து 1, 2 லட்சம் வரைக்கும் கூட இயர்லி அத விட அதிகமாவே வாங்குறாங்க. அண்ட் நீங்க எந்த ஸ்கூல்ல சேர்க்கிறீங்கன்றத பொறுத்து அண்ட் ஒரு பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டும், மல்டி அசெட் அலோகேஷன் அந்த மாரி இடத்துல போகும்போது, நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 12-13% ஆவரேஜா எதிர்பார்க்கலாம் லாங் டெர்ம்லன்னும்போது, நீங்க வித்ட்ரா பண்றது ஒரு 2, 3 வருஷம் பிரேக் விட்டுட்டு எடுத்தா நல்லது. நான் பணம் போட்டுட்டு அடுத்த வருஷமே எடுக்கிறத விட ஒரு 2, 3 இயர்ஸ்ல ஒரு 12%ல ஏதோ ஒரு காம்பவுண்ட் ஆகுது, 10%ல ஆகும்போது 4த் இயர்லேருந்து பணம் எடுக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா, நீங்க வித்ட்ரா பண்ற அமௌண்ட்டும், இருக்கிற பணமும் கம்பவுண்டிங் அதிகமாகும். ஸோ, இந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கலாம். ஒரு 2, 3 ஃபண்டு இப்ப 10 லேக்ஸ் வந்து ஒரு பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ், ஒரு மல்டி அசெட் அலோகேஷன்னு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். வித்ட்ரா பண்றது ஈக்குவலா 2த்துலயுமே அந்த டைம்லைன் 4 வயசுலேருந்தும், 5 வயசுலேருந்து ஸ்கூல் சேர்ந்த பிறகு வேணுன்ற பணத்த எடுத்துக்கலாம். அண்ட் அகெயின் இது எவ்ரி 6 மந்த்ஸோ, 1 இயரோ ரிவ்யூ பண்ணிட்டு, உங்க போர்ட்ஃபோலியோ சேஃபா இருக்கா? அண்ட் இப்போ 1 லேக்ன்னு ஃபீஸ் அஸ்யூம் பண்றாங்க. பட் அவங்க சேர்க்கிற ஸ்கூல் எப்படி? அது வந்து அ அதுக்கான ஃபீஸ் என்ன? அதுக்கப்புறம் அவங்களோட மத்த செலவுகள்லாம் அனலைஸ் பண்ணிட்டு, அதுக்கு தான் ரிவ்யூ பண்ணணும்னு சொல்றேன். அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் ரிவ்யூ பண்ணிட்டு, ஃபண்ட் ஓகேவா? அவங்க ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் ஓகேவான்னு பார்த்துட்டு பண்றது நல்லது. இப்போ ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அவருடைய ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே சேல் பண்ணிட்டு ஒரு 1.25 லேக்ஸ் வரலும் வச்சிருக்காங்க. அதாவது 1,25,00,000 வரலும் வச்சிருக்காரு. அவரு வந்துட்டு புதுசா 50,00,000க்கு ஒரு வீடு வாங்கிட்டாங்க. மீதி இருக்க அமௌண்ட்ட நான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம்னு நெனைக்கிறேன். என்னுடைய குழந்தைங்களுடைய ஃபியூச்சர்ஸ்க்காக. நான் வந்து அத இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி நான் ரிட்டர்ன்ஸ் அதிகமா எடுக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ நான் எந்த ஃபண்ட் வந்து சூஸ் பண்றது? எந்த ஃபண்ட் எனக்கு பெஸ்ட்டா இருக்கும்? அத கொஞ்சம் சொல்லுங்க. எவ்ளோ ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்றதையும் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ரிட்டர்ன்ஸ பொறுத்தவரைக்கும் அ இவ்வளோ பெர்சன்டேஜ்ன்னு டிஃபைன் பண்ண முடியாது. இன்சூரன்ஸ்ல கூட பார்த்தீங்கன்னா 4%, 8% தான் அவங்க ப்ராஸ்பெக்ட்டே குடுப்பாங்க. எனி இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அப்படிதான் குடுக்க முடியும். 4% வந்தா எப்படி? 8% வந்தா எப்படி? மியூச்சுவல் ஃபண்ட்ஸா இருக்கட்டும், ஸ்டாக் மார்க்கெட்டா இருக்கட்டும், இவ்வளோ பெர்சன்ட் வரும்னு ப்ராமிஸும் பண்ண முடியாது. பெஞ்ச்மார்க் ரிட்டர்ன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல கோவிட்க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 12% இருந்தது. இப்போ ஆவரேஜா நிஃப்டி, சென்செக்ஸ்ன்னு சொல்லும்போது 14% இருக்கு. லாஸ்ட் 10 இயர்ஸா இருக்கட்டும், லாஸ்ட் 40 இயர்ஸ். ஸோ 14, 15% ஒரு ஈக்விட்டில தாராளமா எதிர்பார்க்கலாம். அதுவும் ஸ்மால் அண்ட் மிட் கேப் கேட்டகரி போறீங்கன்னா, இன்னும் அதிகமா வரும். அண்ட் அகைன் இவரோட வயசு, பசங்க எவ்வளோ வருஷத்துல எஜுகேஷன் போக போறாங்க அப்படின்றதையும் கன்சிடர் பண்ணி தான் சில ஃபண்ட்ஸ் சூஸ் பண்ண முடியும். 5+ இயர் இருக்காங்கன்னா, தாராளமா வந்து ஒரு ஃப்ளெக்ஸி கேப், மல்டி கேப் குடுக்கலாம். ஒரு 6-7 இயர்ஸ்க்கு மேல இருக்கு. அதிக ரிட்டர்ன்ஸ் வரலாம். வேணும். என்னால இன்வெஸ்டடா இருக்க முடியும் அப்படின்னா, ஒரு ஸ்மால் கேப்போ, மிட் கேப்போ கூட ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனுக்கு வெயிட் பண்ணி ஒரு 2, 3 மந்த்ஸ் இன்னொரு 3 மந்த்ஸ் வெயிட் பண்ணி, ஸ்மால் அண்ட் மிட் கேப்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். இல்ல லம்ப்சம்மே எஸ்டிபி சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான்ல ஒரு லிக்விட் ஃபண்ட்ல வந்து கேட்டகரி கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆன் வீக்கோ இல்லன்னா எவ்ரி மந்த்தோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அடுத்த 6 மாசத்துக்கு. ஸோ தட் வந்து இன்னும் கீழ போகுமான்னு நமக்கு தெரியாத சிச்சுவேஷன் இப்போ. ஸோ இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல லம்ப்சம் பணம் போடணும்னா, ஒரு லிக்விட் ஃபண்ட் இல்ல மனி மார்க்கெட் ஃபண்ட்ல போட்டுட்டு, அதுக்கப்புறம் எஸ்டிபி வந்து உங்க டைம்லைன் 6 மந்த்ஸ்க்குள்ள ஃபுல்லா ஈக்விட்டிக்கு மாத்திக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். அண்ட் எவ்வளோ டைம்லைன் பொறுத்த வச்சு நீங்க ஈக்விட்டி ஃபண்ட்ஸ சூஸ் பண்ணலாம். மோ அட்லீஸ்ட் ஒரு 4, 5 இயர்ஸ் இருக்குன்னா, ஒரு மல்டி அசெட் அலோகேஷன், பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட்ல லம்ப்சம் போடலாம். எனக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகம் வேணும் அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கிறீங்க அப்படின்னா, 5+ இயர் இருக்குன்னா, ஃப்ளெக்ஸி கேப், மல்டி கேப், அப்புறம் லார்ஜ் அண்ட் மிட் கேப் இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணு தான். அகைன் பேஸ்ட் ஆன் எவ்வளோ அமௌண்ட்டு, எத்தன பசங்க, எவ்வளோ வருஷம் டைம் பீரியட் இருக்கு அப்படின்றத பொறுத்து இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு வெளிநாட்டுல போய் ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் சம்பாரிச்சுட்டு இருக்கீங்களா? இப்படி கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை எங்க சேமிக்கிறது, எப்படி சேமிக்கிறது, எங்க சொத்து வாங்கினா கரெக்டா இருக்கும்னு, டாக்ஸை எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு குழப்பத்திலே இருக்கக்கூடிய என்ஆர்ஐயா நீங்க? உங்க சந்தேகங்களை தீர்க்கிறதுக்காக தான் ஈடி தமிழ் எக்ஸ்க்ளூசிவான நிறைய கண்டென்ட்ஸ் எடுத்துட்டு வர போறாங்க. இதை மிஸ் பண்ணாம நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.